ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிறந்த பழமையான ஒரு சிவாலயத்தை தான் பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம்னாலே கோவில்களின் நகரம்தான். வைணவ திருத்தலங்களும் நிறையாவே இங்கே அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் சிவாலயங்களும் நிறையவே இங்கே அமைந்துள்ளது. இன்றைக்கி இந்த வீடியோவில் அருள்மிகு வளக்கருத்தீஸ்வரர் கோவிலை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். கோவிலோட சிறப்புகளையும் கோவிலோட வரலாறுகளையும் எதனால இந்த ஸ்தலம் ஒரு பரிகார ஸ்தலமாக வணங்கப்படுது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள் போகலாம். தேவார பாடல் பாடப்பெற்ற ஒரு திருத்தலம். இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் முக்தீஸ்வரர் ஆலயத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் நடக்கிற தூரத்தில் தான் இந்த சிவாலயம் அமைஞ்சிருக்குது. நால்வரால் பாடல் பாடப்பெற்ற ஒரு சிறந்த சிவாலயம். கோவிலோட நடை திறக்கும் நேரம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 to மதியம் 12 மணி வரலும், ஈவினிங் 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரலும் நடை திறந்திருக்கும். பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லி இங்கே விளக்குகள் போடப்படுறாங்க. எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு போர் நடந்துகிட்ருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத் அசத் அப்படின்ற பொருளை அறியறதுக்காண்டி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வெகு நாளாக போர் நடந்து கொண்டே இருக்குது. அது ஒரு முடிவுக்கு வர்றதுக்காண்டி காஞ்சிபுரத்தில் இருக்கிற இந்த இடத்துக்கு முனிவர்களும் தேவர்களும் ஒரு சிவலிங்க திருமேனியை பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறாங்க. அப்போ சிவபெருமானே நேரில் தோன்றி அவங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறாரு. அதனால இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு வளக்கருத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் வர காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஆலயத்தில் 2 கருவறைகள் இருக்குது. 2 கருவறையிலுமே சிவபெருமான் லிங்க திருமேனியாக காட்சியளிச்சிட்ருக்குறாங்க. ஆலயத்தோட முக்கிய சிறப்புகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் வெகு நாட்களாக நடந்து கொண்டிருக்கும் கேஸ்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கிறதுக்காண்டி இந்த ஆலயத்தில் பூஜை பண்ணி அன்னதானம் பண்ணி திருவிளக்கு 16 விளக்குகள் ஏற்றி வேண்டிக்கிட்டாங்கன்னா அந்த கேஸில் ஒரு முடிவை கொடுக்கறதுனால மக்களோட ஒரு நம்பிக்கையான ஒரு சிவாலயமாக இங்கே திகழ்ந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற சிவனுக்கு 16 விளக்குகள் ஏற்றி 16 வாரங்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றிட்டு அன்னதானமிட்டு அவங்களோட பிரச்சனைகளை ஒரு சீட்டில் எழுதி சிவபெருமானோட லிங்க திருமேனில் வச்சு எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு அடுத்த வாரம் வர்றப்ப அதே சீட்டை எடுத்துட்டு திருவிளக்கை ஏற்றிட்டு சிவபெருமானை நல்லா மனமுருக வேண்டிட்டு அந்த பிரச்சனைக்குரிய சீட்டை மறுபடியும் சிவபெருமானோட திருவடியில் வைத்து எடுத்துகிட்டு போய் அவங்க பூஜை அறையில் வச்சு இப்படி 16 நாட்கள் தொடர்ந்து பண்ணாங்கன்னா எப்படியாப்பட்ட ஒரு குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதுனாலும் நல்ல விதமாக இங்கே தீர்வு கிடைக்கிறதா மக்கள் காலமாக ஒரு நம்பிக்கையாக இங்கே பரிகாரம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம போகிறப்பையும் அதே மாதிரி சிவபக்தர் சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு 16 அகல் விளக்கு வாங்கி ஏற்றியதை நம்ம பார்க்க முடிந்தது. உள்ளே திருவாசம் சிவபக்தர்கள் நிறையா பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதனால ஆலயத்துக்குள்ளே எந்த புகைப்படமே நம்ம எடுக்க முடியல. ஆலயத்துக்குள்ளே ஒரு கொடிமரம் இருந்தது. நந்தி பகவான் சிவபெருமானுக்கு முன்னாடியே அமர்ந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 23 நாயன்மார்களில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், சுந்தர சுவாமிகள் இப்படி 4வரோட திருவுருவ சிலைகளையும் அங்கே வச்சு பூஜிச்சுட்டு இருக்காங்க. நம்ம போனாலும் அவங்களையும் பார்த்து வணங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்திக்கும் ஒரு தனியாக ஒரு சன்னதி இருந்தது. கோபுரத்துக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் போனோனுமே வலதுபுறம் அமைஞ்சிருக்கிறவர் தான் வளக்கருத்தீஸ்வரர். நம்ம சிவபெருமானை பார்த்து வணங்கியாச்சு. பரிகாரம் பண்ற பக்தர்கள் ஆலயத்தை 16 முறை சுத்துறாங்க. 16 விளக்குகளும் ஏற்றுறாங்க. 16 வாரம் தொடர்ந்து வராங்க. அது இல்லாமல் அன்னதானமும் பண்றாங்க. திங்கட்கிழமை பண்றது ரொம்ப விசேஷம். ஆலயத்தோட இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா 3 நிலை ராஜகோபுரம் கொண்டது. 5 கலசங்களை கொண்ட ரொம்ப கம்பீரமாக நிற்கிறதா இந்த ராஜகோபுரம். 16 விளக்குகளும் 16 முறை வலம் தீபம் ஏற்றுவதும் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற சிவபெருமான் 16 வகையான சூட்சும வடிவத்தில் பக்தர்களுக்கு அருள்பாளி. காஞ்சி புராணம் படி இன்னொரு தல வரலாறும் இந்த ஆலயத்துக்கு உண்டு. அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.